ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் அப்புறம் என்னால் கேம் பிளே கொடுக்க முடிஞ்சாலும் ஒரு தரமான ஒன் டேப் ரூம் மேட்ச் கண்டிப்பாக விளையாடுவேன். ஏன்னா நான் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ண உடனே ஃப்ரீயாக இருக்கும்போது 1vs4 1vs2 மேக்ஸிமம் போவேன். இந்த ரூம் கார்டெலாம் கிரியேட் பண்ணுவேன். 1vs2 தான் கிரியேட் பண்ணி மேக்ஸிமம் விளையாடுவேன். அப்போவே என்னோட பழைய கேம் பிளே மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த மாதிரி தான் அந்த மேட்ச் போட்டேன் 1vs2. இந்த ஆப்போனன்ட்ல இருக்கிற 2 பேருமே வேர்ல்டு பிளேயர், யாருன்னே தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க. இப்போ பாருங்க, இந்த கட்டம் போட்ட சட்டக்காரன் வருவான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் டேப் அடிக்கிறது ஈஸியாக வர மாட்டேங்குது. ஏறி பட்டுன்னு 3 ரவுண்டு தூக்கிட்டு போயிடுவான். இந்த பொண்ணு இருக்கு பாருங்க, இது ஆரம்பத்துல இருந்தே பிஸ்டல் அடிச்சு கடுப்பேத்துச்சு. அதனாலதான் அதை வந்து 2 ரவுண்டுமே சீக்கிரமா முடிச்சிருப்பேன். அதுல அதான் ஒவ்வொருத்தரா தனித்தனியா தான் வந்தாங்க. மேக்ஸிமம் வேர்ல்டு பிளேயரை பொறுத்த வரைக்கும் ரஷ் பண்ணி மேட்சை முடிக்கலாம் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இவனும் அப்படிதான் 2 ரவுண்ட் நினைச்சான். அதுக்கப்புறம் 3rd ரவுண்டு 4th ரவுண்டு 5th ரவுண்டு எல்லாமே டீசெண்டா ஒவ்வொருத்தரா வந்து தான் மேட்சை பிளே பண்ணாங்க. நீங்க ஏதாவது ஒரு யூடியூபர் மேட்ச்ல கனெக்ட் ஆனீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா பிளே பண்ணுங்க. இந்த கிரனேட் போடுறது, அப்புறம் அந்த வீட்டை சுத்திட்டு வந்து அடிக்கிறது, 3 பேர் 4 பேர் கிட்டே ஏறி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்புறம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் டேப் பிளேயர் தான் இருக்காங்க. இந்த அழுத்திப்புடி பிளேயர் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டே வராங்க. நீங்க யூடியூப்ல ஒன் டேப் பிளேயருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றீங்க. இந்த அழுத்திப்புடி பிளேயருக்கு ஒரு லைக் கூட பண்றதில்ல, சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்களா, ஒரு லைக் கூட பண்ண மாட்டீங்களா? இதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. எதுக்கு அப்புறம் நம்மளை வந்து கமெண்ட்ல வண்டியா திட்டுவீங்க. இப்போ நம்ம மேட்ச் பக்கம் போகலாம். இப்போ வந்து மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் ரொம்ப டீசெண்டா தான் பிளே பண்ணா. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு தான் அடிப்பேன். ஆனா ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்டு. மேட்ச் டோட்டலாவே 4 ரவுண்டு தான். அவன் எப்படி தான் அடிப்பானே தெரியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிருப்பேன் 1v2. இது எப்படியாவது முடிச்சாகணும், இதில் நான் வின் பண்ணாலும் சரி, டிஃபைட் ஆனாலும் சரி, இதை நான் யூடியூப்ல போட்டே ஆகணும் தான் விளையாண்டேன். இந்த ரவுண்ட் அடிச்சுட்டு அவன் 2 பேர்த்துமே இந்த ரவுண்ட் மட்டும் தான் நான் அடிச்சிருப்பேன். இந்த 2வது ரவுண்ட்லாம் பாருங்க, குளோல் போட்டு கிட்ட ரஷ் பண்ணுவேன். அவன் எப்படி தான் அடிப்பானே தெரியல. டபுள் பேர்ல கொஞ்சம் நல்லா விளையாடுவான். எங்கிட்ட டபுள் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் இல்லை. அதனால தான் என்னால் ஓரளவுக்கு டபுள் பேர்ல அடிக்க முடியல. அதனால தான் நான் டபுள் பேரை வச்சு 1v2 1v4லாம் பிளே பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எந்த கன்ல நமக்கு வரலையோ அந்த கன்ல பிளே பண்ணிட்டே இருந்தா ஓரளவுக்கு வரும் கண்டிப்பா. அதே நேரம் எம்டன் இருந்தா நான் 2 பேருக்கு அதே ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே வந்துருவேன். ஏன்னா எம்டன் அரக்கன் நான் சிவன் கேமிங் தமிழ்லேயே பேர் வாங்கினவன். என்னோட பழைய சேனல் தான் சிவன் கேமிங் தமிழ். அதுல இருந்து யாராவது இப்ப நியூ சப்ஸ்கிரைபரா அந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம ஒரு ஆர்டின் சிம்பிளை போடுங்க. சிவன் கேமிங் சேனல் மேக்ஸிமம் 3000 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ இந்த சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம், விடுங்க பாத்துக்கலாம். இந்த ரவுண்டு பாருங்க, ஒரு பொண்ணு முன்னாடி ஏறிடுச்சு. ஆனா அவன் வீட்டை வந்து நின்றுட்டான். நீங்க பாத்துருப்பீங்க, முன்னே அங்க உட்காந்துட்டு இருக்கு. சரி ஓகே, நானும் இவனை கில் பண்ணிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுவேன். அவன் அடிப்பான் பாருங்க, என் ஹெல்மெட்டே 2ஆ பொழந்துரும். சரி ஓகே, இந்த அளவுக்குலாம் பிளேயர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு ரவுண்டு, அவங்க 3 ரவுண்டு. இப்போதைக்கு அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா 4 ரவுண்டு தான் அப்படி நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மேட்சை விடல, கொஞ்சம் சீரியஸா ஆன இந்த பொண்ணு தான் கொஞ்சம் ஏறி கிட்ட வந்துருந்துச்சு. இதுக்கு மருகைய சாலா கொடுத்து குஜிலி மஸ்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த கட்டம் போட்ட சட்டக்காரன் கொஞ்சம் எகிரிட்டு வருவான், அவனே முடிச்சாச்சு. இந்த கட்டம் போட்ட சட்டக்காரன் எப்படி முடிச்சனா, அவன் உட்காரும் போது தலையிலே அடிச்சிட்டான். மேக்ஸிமம் ஒரு ப்ரோ பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லட் அடிப்பான், அடுத்து குளோல் போடுவான், அப்ப ஷிட்டிங் குளோல் தான் போடுவான். அப்படி இல்ல ஸ்டாண்ட் அப் குளோல் போடும்போது 1 செகண்ட் இடையில வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கும். அந்த 1 செகண்ட்ல நீங்க ஒன் டேப் அடிச்சா மட்டும் தான் அடிச்ச மாதிரி. அப்படி இல்லையா, ஒன்னு ரஷ் பண்ணி அடிக்கணும், இல்ல உங்க பக்கம் ரஷ் பண்ண வர விட்டு அடிக்கணும். இவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்ல. ஒன் டேப் மேட்ச்ல நீங்க சென்சிட்டிவிட்டி தான் கரெக்டா வைக்கணும். இப்ப சென்சிட்டிவிட்டி எப்படி வைக்கணும்னா, ஒவ்வொரு மேட்சும் நீங்க பிளே பண்ணும்போது ஒரு 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்ப 200 கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் 100ல வச்சு பிளே பண்ணுங்க. லோ டிவைஸ் இருந்தா ஒரு 130 வச்சு பிளே பண்ணுங்க. அப்பனா தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹை லெவல் டிவைஸ் கொஞ்சம் எப்படி சொல்றது, கேமிங் ஸ்னாப்டிராகன் Gen 8 அப்படின்ற நிலைமைக்கு போகும்போது கொஞ்சம் 150 மேல 180 வச்சு விளையாடுங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நான் என்னோட கண்ட்ரோல் உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என் கண்ட்ரோல் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டியோட வித் நான் வந்து ஷோ பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேப் அடிக்கிறது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா ஃப்ரீ ஃபயர்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னடா ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தான் போட்டான், ஆனா எதையோ பேசிட்டுக்கலாம் அப்படிதான் நினைப்பீங்க. என்னோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா லாங் வீடியோல ஃப்ரீ ஃபயர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால இந்த வீடியோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலான்னு கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல மட்டும் தான் நம்மளால பேச முடியும், வேற எதுவும் பேச முடியாது இல்ல. ஏன்னா ஒரு ஒன் டேப் மேட்ச்ல நான் தரமா தான் பிளே பண்ணுவேன், எனக்கு தெரியும். நீங்க கூட பிளே பண்ணுனா கமெண்ட் பண்ணா மட்டும் தான் பிளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கில்டுக்கு ஆள் தேவை. நீங்க கில்டு ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா 1vs2 1vs4 1vs3 எல்லாமே சிறப்பாக நான் பிளே பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரி பிளே பண்ணணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க. நான் நிறைய டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்லாம் சொல்லுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்க் கேம் ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஒரு நாள் ஆர்க் கேம் பிளேவும் ஃப்ரீ ஃபயர் கேம் பிளேவும் மாத்தி வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். ரெகுலரா வீடியோ வரும். மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், என்ன ஃபாலோ பண்ற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னோட வாய்ஸ் பிளஸ் என்னோட வீடியோவை நீங்க லைக் பண்ணி ப்ரோ நெக்ஸ்ட் வீடியோ போடு ப்ரோ, இதை டேமிங் பண்ணுங்க, இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. இவங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், ரொம்ப நன்றி.